கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு ஜூன் 6ஆம் தேதி கோட்டக்குப்பத்தில் தலித் மக்களுக்கு பாதை தராமல் மீனவர்கள் அவங்கள தாக்கியதாகவும் வீடு புகுந்து அடித்ததாகவும் அவங்க சடலத்தை வச்சு மெயின் ரோட்டில் ஈஸியாக மறியல் பண்ணதுனால அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதில் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்கும்போது மீனவர்கள் தான் எல்லாமே பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், அந்த இடம் அவங்க சுடுகாடுன்னு சொல்கிற அந்த இடம் பல காலமாக அங்கே இருக்குது. பல காலமாக நடக்காத இந்த சண்டை ஏன் இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்கணும். அதாவது அந்த இடத்துக்கு மீனவர்களாகிய நாங்கள் லீகலாக கோர்ட்டில் மூவ் பண்ணி இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு தேவையில்லாத வார்த்தைகளோ ஏன் இங்கே வரீங்க ஏன் இங்கே போகிறீங்க நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. ஏன்னா நம்ம ஏதாவது கேட்க போனால் நாங்கள் தலித், எங்களை ஒடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க மூலியமா ஒரு வார்த்தை வரும். ஆனால் உண்மையை ஒடுக்கப்படுறது அவங்க இல்லை, தலித்து கிடையாது, இந்த மீனவ சமுதாயம் நாங்கள் தான். இன்றைக்கும் அந்த சண்டைன்ற ஒரு உருவான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் நாங்கள் கிடையாது. அவங்க பணம் பதிக்கிறதுக்குன்னு வந்த இடத்துல ஒரு குழியை தோண்டியிருக்காங்க. அந்த குழியை தவிர்த்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு தட்டை வச்சு மீன் நாங்கள் எடுக்கிற இடத்துல அந்த பாடையை வச்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வேலை செய்கிற ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்வி வளாகமாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு பிணத்தை எடுத்து வைக்கும்போது நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கேட்டதுக்கு அங்கே இருந்த அதிகாரிகள் சரி, எல்லாருமே சரி, முதல்ல பழிப்பட்டது மீனவர்கள். ஏன்னா மீனவர்கள்னா தான் எல்லாருக்குமே ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சுருக்கோம் நாங்களாம், மீனவனாலே இப்படி தான் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை எந்த ஒரு தொலைக்காட்சியும் சரி, எந்த ஒரு மீடியாவும் சரி சரியாக காட்டல. திரு வன்னியரசு அவர்கள் வந்தார், பிரச்சனை நடந்த உடனே இத்தனை 5 வருஷம் ஏன் 10 வருஷமா இந்த பிரச்சனைங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் வன்னியரசு அவர்கள் என்னப்பா பிரச்சனை, அவர் ஒரு சமூக நல ஆர்வலராக ஒரு எம்எல்ஏவாகி இப்போ ஒரு அமைச்சராக இருக்காரு. அப்போ இப்போ இருக்கிற வன்னியரசு அவர்கள் எதுக்கு அப்போ அந்த தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கல? இப்போ தங்க கையில் அதிகாரம் வந்துடுச்சு சொல்லிட்டு அவர் குரல் கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல விஷயம் சார், நல்லபடியாக அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் குரல் கொடுங்க. பட் அங்கே என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இன்னைக்கு அவங்க சுடுகாட்டில் பிணம்பதைக்கு நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் அவங்க சொல்றதை கேட்குறீங்கன்னா, அன்னைக்கு 5 வருஷம் முன்னாடி 500லேருந்து 600 மீட்டர் வரைக்கும் உள்ளே இருந்த கடல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. நாங்கள் அந்த 500-600 மீட்டருக்கு நாங்கள் எங்கே போகணும்? அப்போ நாங்கள் எங்கள் இடத்த அந்த கடல் தாய்க்கு எழுதி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எங்களை முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை அந்த கடல் தாயை நீங்கள் என்னோட பிள்ளைகளா, எனக்குன்னு சபிக்கப்பட்ட பிள்ளைங்கன்னு சொன்ன கடல் தாயை எடுத்துக்கிச்சா? எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கும்போது 2 பக்கமும் தீர விசாரிச்சு அதில் என்ன இருக்குன்னு கேட்கணும். ஆனால் இந்த அரசாங்கம், நான் டிவிக்கு அரசாங்கம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னும் இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் அனுப்புன அந்த அமைச்சர் அவர் பண்ண ஒரு வேலை எங்கள் ஊரில் இருக்கிற யாருமே கேட்கல. அதில் என்ன பிரச்சனைன்றதையும் அவர் காது கொடுத்து கேட்கல, செவி கொடுத்து அதுக்கான பதிலை கூட கேட்கல. ஒரே விஷயம், அவங்க கிட்ட பேப்பர் இருக்கு, நாங்கள் அரசாங்கப்படி தான் போவோம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அதே பேப்பர் படி நான் கேட்குறேன், உங்களோட அந்த பேப்பர் அவங்க கையில் இருக்கும்போது அதே சுடுகாட்டில் நீங்கள் இன்னைக்கு சொல்கிற இடத்துல எங்களோட வலைப்பின்னும் கட்டடம் கட்டப்பட்டுச்சு. எப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த கட்டடம் எப்படி எதை பேஸ் பண்ணி கட்டினாங்க? அப்போ அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களோ, அன்னைக்கு இருந்த மாவட்ட செயலாளர்களோ, இல்லை அன்னைக்கு இருந்த தாசில்தாரோ விஏஓ கையெழுத்து போடாமல் எப்படி அது கட்டப்பட்டுச்சு? அந்த அரசாங்கத்தில் எப்படி அது கட்டினாங்க? அது கட்டினது எல்லா ப்ரூஃபுமே அங்கே எங்ககிட்ட இருக்கு. அன்னைக்கு உங்கள் தலித் மக்கள் எங்கள் சுடுகாட்டு பாதையில் ஏன் கட்டுறீங்கன்னு அன்னைக்கு ஏன் போராட்டம் பண்ணல? அப்போ ஏன் சார் தலித்துக்கு அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு அது எங்களோட இடன்றது? இன்னைக்கு மட்டும்தான் தெரியுதா? ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் படிக்காதவங்க, இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுதா? மீனவனா நாங்கள் சொல்கிறோம் சார், நாங்கள் படிக்காதவன் தான். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு, எங்களோட இடத்த விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் போராட்டம் முடிவுக்கு வரும். இன்னைக்கு எங்கள் மகளிரில் இருந்து எல்லாருமே கடலில் இறங்கி பார்த்தாச்சு, தூக்கு கயிறு போட்டு பார்த்தாச்சு, இன்னும் எங்கள் உயிரை மட்டும்தான் நாங்கள் விடலை. ஆனால் இந்த இட பிரச்சனையில் எங்களுக்குன்னு என்னைக்கு அரசாங்கம் குரல் கொடுக்கவே முடியாது, அரசாங்கத்தில் செவி சாய்க்கவே முடியாதுன்னு தெரியுதோ அன்னைக்கு அதுவும் நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த கடல் தாய் உள்ள வந்துருவா சார், அவ உள்ள வந்துட்டா எனக்கு படகு கிடையாது, அது உடஞ்சி போயிடும், சாப்பிட வழி கிடையாது, பட்னி தான். அப்புறம் எங்களோட கடைசி நிலைமை அவ்வளோதான் சார். எப்பயுமே நாங்கள் கேஸ்ட்டை வச்சு இன்ன வரைக்கும் அந்த தலித்துன்ற அவங்கள வச்சு நாங்கள் என்றைக்குமே ஒரு பிரச்சனைன்னு நாங்கள் எதுவும் பண்ணதில்லை. நீங்கள் போயிட்டு அதே நடுக்குப்போம் அதே ரெக்கார்டில் எடுத்து பாருங்கள். தலித்து இவங்களுக்குன்னு என்ன பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள், எதனால் வந்துச்சுன்னு பாருங்கள். சுடுகாட்டு பாதையை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது நாங்கள் கிடையாது, அவங்க. ஏன்னா
எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், நாங்கள் தலித், நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க அவங்க சொல்லி சொல்லி நாங்கள் தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவனாகவே இருக்கிறோம்.